அடுத்து வட சென்னையில் முல்லை நகர்ல 22 வீடுகள் எரிந்து தீக்கிரையானது. அந்த பகுதியில் வசித்து வருகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெண் நிர்வாகிகள் அங்க போய் உதவிகள் செய்யறாங்க. கொஞ்சம் கூட மனிதநேயமின்றி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் ஆபரேஷன் முடித்த அந்த அம்மாவின் மீது தாக்குதல் நடத்தி அவங்களையெல்லாம் கொண்டு போய் நாங்கள் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதித்து அந்த சிகிச்சை விவரங்கள்லாம் அதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தண்டிப்பதற்கு பதிலாக ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? குற்றம் சாட்டு சொன்னவங்க மீதே குற்றச்சாட்டை திருப்பி விட்டுருக்கிறாங்க. இது ஒரு பேட்டர்ன். வேங்கை வயல் தொடங்கி வியாசர்பாடி வரை இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இதையும் நாங்கள் தமிழக வெற்றி கழகம் கண்டிக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்திலும் சரி, எங்களுடைய வெற்றி தலைவர் கைப்பட எழுதிய கடிதத்தை எங்களுடைய மகளிர் அணி தோழர்கள் சென்று வீதிகளில் இருக்கக்கூடிய அச்சப்பட வேண்டாம் பெண்களே, அண்ணனாக அவர் இருக்கிறார் என்று ஒரு கடிதத்தை கொடுத்த போது கூட பலவந்தமாக கைது செய்து மூச்சு கூட விட முடியாத இடத்தில் அடைத்து வைத்தார்கள். திமுகவை தவிர அனைத்து கட்சியினரும் அந்த நேரத்தில் போராடினார்கள், சமூக ஆர்வலர்கள் போராடினார்கள். அவர்கள் அத்தனை பேருமே இந்த தீர்ப்பை மனதார வரவேற்கிறோம். அந்த பெண்ணுக்கும் நீதிமன்றத்துக்கும் வாழ்த்து சொல்கிறோம். ஆனால் அதில் ஸ்டிக்கர் ஒட்டிய இந்த திமுக அரசு இந்த வட சென்னையில் எங்களுடைய மகளிர் அணி தோழர்கள் தாக்கப்பட்ட விஷயத்தில் தவறு செய்த அதிகாரிகளை தண்டிக்காமல் அப்படி ஒரு தவறே நடக்கவில்லை என்று சொல்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இனி ஒரு முறை தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிங்கப்பெண்கள் யார் மீதாவது இதை போன்ற ஒரு வன்முறை சம்பவம் நிகழ்ந்தால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். மக்களை திரட்டி மாபெரும் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். இந்த நீதிமன்றத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பையும் நீதிபதிகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். வட சென்னையில் நிகழ்ந்த மனிதாபிமான அற்ற அந்த தாக்குதலை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு ஒன்னே ஒன்று நான் கேட்கிறேன், பாதிக்கப்பட்ட மக்களை போய் நாங்கள் பார்க்க கூடாதா? வீடு 10 எரிஞ்சிருச்சு, குட்டி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க பால் இல்லாம பெண்கள் அங்க சிரமப்படுறாங்க, போய் பாலும் பிரெட்டும் கொடுக்க கூடாதா? இது இந்தியா என்பது ஜனநாயக நாடா இல்லையா? இங்க சுதந்திரம் இருக்கா இல்லையா? அப்படி பால் கொடுக்க போன உதவிகள் செய்ய போன பெண்களினுடைய வயிற்றில் எட்டி உதைத்து இருக்கிறார்களே, யார் மலினமான அரசியல் செய்வது என்பதை சேராத இடம் சேர்ந்திருக்கிற அண்ணன் தான் சொல்லணும். இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் முதலமைச்சர் பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கோம். எங்களுக்கான நாங்க 157 நாட்கள்ல ஒரு வழக்கு விசாரிச்சு தீர்ப்பே வாங்கி கொடுத்திருக்கோம்னு சொல்றோம். அவர் எங்க சார் வாங்கினாங்க? மாறி மாறி தவறு பண்ணாங்க. இந்திய அரசியலமைப்பு பெண்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன தெரியுமா? இதை போன்ற வழக்குகள்ல அந்த விக்டிமுடைய டீடைல்ஸ் வெளியில தெரியக்கூடாது சார். அந்த பெண்மணியினுடைய டீடைல்ஸ் எப்படி வெளியில வந்தது? ஒரு அதிகாரி கிடையாது, இன்னொரு அதிகாரி ஜனவரி மாசம் மீட் பண்ணி எஸ்ஐடி டீம்ல அவங்க சார பத்தி எதுவுமே சொல்லன்னு அந்த அதிகாரி சொல்றாரு. எஸ்ஐடி டீம்ல அந்த பெண்மணி சொன்னது இவங்களுக்கு எப்படி தெரியும்? இதோட நோக்கம் என்ன? இந்த விக்டிமுடைய டீடைல்ஸ் எல்லாம் வெளியில சொன்னா யாரும் இது மாதிரி வெளியில கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க என்ற மறைமுக மிரட்டல் தான் இது. எனவே இதுல கிஞ்சித்தும் ஒரு சொட்டு கூட ஒரு துளி கூட திமுகவிற்கோ முதல்வருக்கோ எந்த பங்கும் இல்லை. அதற்கு மாறாக இதை போன்ற வழக்குகளை எப்படி கையாள வேண்டும் என்பது நீதிமன்றம் தமிழ்நாடு அரசினுடைய முதல்வருக்கு பாடம் எடுத்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.